பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உங்களுக்கு சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வரைக்குள்ள வசனத்தில் 2 பார்வையற்றவர்கள் இயேசுவை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு நின்று, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவர்களோ, நாங்கள் பார்வையடைய வேண்டும் என்று வேண்டினார்கள். இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். நான் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஏன் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறார்? இதுதான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வார்த்தை. ஆண்டவர் இதை நான் செய்ய முடியும் என்று நீ நம்புகிறாயா என்று கேட்டபோது அவன், நான் நம்புகிறேன் என்று சொன்னான். உடனே, உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகட்டும் என்று சொன்னார். அவன் பார்வை பெற்று இயேசுவுக்கு பின்னால இயேசுவை புகழ்ந்து கொண்டே சென்றானாம். ஏன் ஆண்டவர் இதை என்னால் செய்ய முடியும் என்று கேட்கிறார்? நான் ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்லி வரும்போது உங்களுக்கு புரியும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, கர்த்தருடைய பலிபீடத்தில் நின்று கொண்டு தூபம் காட்டக்கூடிய சக்கரியாவை பார்த்து சொல்லுகிறார், உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது. சக்கரியா திகைக்கிறார். என்ன மன்றாட்டு? அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனைவி கற்பந்தரித்து உனக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும். உடனே ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதே அதிகாரம் 18ஆம் வசனத்துல, இது எங்கனம் ஆகும்? நானும் என் மனைவியும் முதிர்ந்த வயதாயிற்று. நான் கிழவன், என் மனைவி கிழவி. அப்படி இருக்கும்போது எப்படி எங்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்று சொல்லி கேட்கிறார். வேலை செய்கிறது எங்க? கர்த்தருடைய ஆலயத்துல. ஆண்டவருடைய ஆலயத்துல பலிசல தூபம் காட்டக்கூடியவர். இவங்களை குறிச்சு லூக்கா 1ஆம் அதிகாரம் தொடக்க பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கட்டளையிட்ட சகல கட்டளைகளையும் சரியாய் கடைபிடித்த ஒரு நபராம். நியாயப்பிரமாண புஸ்தகத்தையும் வேதாகமத்தையும் அதிகமாய் வாசித்தவர்களாம். இருந்தாலும் கூட சில காரியங்கள் அவர்களுக்கு நம்ப முடியாததாய் இருக்கிறது. வேதத்தை குறித்து அறிந்திருந்தால் ஆபிரகாமுக்கு எத்தனாவது வயதுல குழந்தை கிடைத்தது என்பதை அவர் நினைத்து பார்த்திருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு 100வது வயதுல குழந்தை பிறந்தது. அவருடைய மனைவி குழந்தை பெற்றுக் கொடுக்கும் போது அவருக்கு 90 வயது. இப்படியெல்லாம் வேதத்துல எத்தனையோ முதிர்ந்தவர்கள் குழந்தைகளை பெற்றெடுத்து கொண்டதை, ஆண்டவர் கொடுத்து பெற்றெடுத்ததை வேதத்தில் எழுதியிருக்கிறது. இருந்தும் சக்கரியா ஆண்டோடைய ஆலயத்துல வேலை செஞ்சாலும் கூட பாருங்க, நம்பிக்கை இல்லாம, கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம வேலை செய்யக்கூடிய ஒரு மனநிலை. இது என்ன? வேதத்துல
சீஷர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள் படகுல இயேசுவோடு பிரயாணப்பட்டு போகிறார்கள். இயேசு பின்னணியத்துல தலையணை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று காற்றும் பலமாய் வீசி கடல் அலையும் பலமாய் கொந்தளித்தது. சீஷர்கள் தண்டு வலித்தார்கள். அவர்களால் முடியாமல் போனது. உடனே இயேசுவிடத்துல வந்து மத்தேயு 8ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள வசனங்கள்ல காப்பாற்றும் காப்பாற்றும் என்று சொல்லி கத்துகிறார்கள். இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். சீஷர்கள் சொல்லுகிறார்கள், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் யாரோ? காப்பாற்றும் என்று இயேசுவிடத்துல சொன்ன போது காப்பாற்றின இயேசுவ யாரோ எப்படி இவருக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது? இதுல சிந்திக்க வேண்டிய காரியம், இயேசுவோடு இருந்தாலும் கூட, இயேசுவை பின்பற்றினாலும் கூட, இயேசுவை நம்புத மாதிரி ஆக்ட் பண்றாங்களே தவிர இயேசு இன்னும் முழுமையா நம்புத மாதிரி இல்லை. இது ஒரு பெரும் கோர பிரியமானவர்களே. ஆண்டவர் சீடர்களோடு நடந்து போகும்போது ஒரு அத்தி மரத்தை கண்டார். அதுல சாப்பிடுவதற்கு ஏதாவது உண்டா என்று பார்த்தபோது பழம் ஒன்றுமே இல்லை. காரணம், அது அத்திப்பழ சீசன் காலம் அல்ல. இருந்தாலும் இனி உன்னில் ஒருவனும் இந்த பழத்தை புசிக்காதபடிக்கு நான் இந்த மரத்தை சபிக்கிறேன் என்று சபித்தார். ஒரு நாளைக்கு பிறகு அவங்க அந்த வழியா திரும்ப வரும்போது வேரோடு கூட அந்த பெரிய மரம் பட்டு போயிருந்தது. சீஷர்களுக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியவில்லை. இவ்வளவு பெரிய வேருள்ள மரம் ஒரு நாள்ல எப்படி பட்டு போகும்? ஆண்டவர் சொன்னாரு, இந்த மரத்துக்கு செய்தவைகளை நீங்கள் பார்த்தீர்களே, நீங்கள் ஜெபத்துல விசுவாசத்தோடு தேவனிடத்துல எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, திருத்தூதர் பணி, அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்துல யாக்கோபு என்கிற அப்போஸ்தலனை ஏரோது சிரசேதம் பண்ணினான், அதாவது தலையை வெட்டினான். இது யூதர்களுக்கு சந்தோஷமாயிருந்ததை கண்டதும் பேதுருவையும் தலையை வெட்டபடி சிறையில் அடைத்தான். குறிப்பிட்ட நாளில் சிறையிலிருந்து அவனை ஜனங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து அவன் தலையை வெட்ட வேண்டும் என்பதுதான் ஏரோதின் நோக்கம். ஆனா ஒரு கூட்டம் ஜனங்கள் பேதுருவை எங்களுக்கு விடுதலையாக்கி தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார். 4 காவல் போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பேதுரு சிறையிலிருந்து தப்பி போன மனுஷன். இந்த வாட்டி அவர் தப்பி போகக்கூடாது என்பதற்காக சிறையை சுற்றிலும் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சிறைக்குள்ள பேதுரு தப்பி போகக்கூடாது என்பதற்காக 4 காவல் மாத்திரமல்ல, சங்கிலியினாலே பேதுருவோடு 2 படை வீரர்கள் கட்டப்பட்டிருந்தார்கள். தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு தூதனை அந்த சிறைக்குள்ள அனுப்பினார் ஆண்டவர். தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பினான். கையில் இருந்த சங்கிலியும் காலில் இருந்த சங்கிலியும் கலண்டு விழுந்தது. 4 படை வீரர்கள் 4 அடுக்கு பாதுகாப்புக்கு போடப்பட்டிருந்த வாசல்களும் திறக்கப்பட்டது. பிரதான சாலையில கொண்டு வந்து பேதுருவை தூதன் விட்டு கடந்து போனான். அதுவரைக்கும் பேதுருவும் தான் ஒரு சொப்பனம் காண்பதாகத்தான் நினைத்தானா.
பிறகுதான் சிறையிலிருந்து தூதன் மூலமா ஆண்டவர் என்னை விடுவித்தார் என்கிறதான உணர்வு அவனுக்கு உண்டானது. எந்த இடத்துல பேதுருவை விடுதலையாக்க வேண்டும் என்று இரவு முழுவதும் கண் விழித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்களோ அந்த வீட்டு கதவை பேதுரு தட்டுகிறான். ஒரு பெண் ரோதே, அவள் வந்து கதவை தட்டுகிறது யார் என்று கதவை திறக்காம கதவுல உண்டாயிருந்த துவாரத்தின் வழியாய் பார்த்தாள். அவளுக்கு தலகால் புரியல, சந்தோஷம். பேதுரு வந்துட்டான் கத்துகிறான். அங்க ஜெபிக்கிறவங்க என்ன சொல்லாங்க தெரியுமா? நீ ஏன் பிதற்றுகிறாய்? பித்து பிடித்தவளை போல் ஏன் காண்கிறாய்? பித்து பிடித்தவள் போல் ஏன் காணப்படுகிறாய்? பேதுரு எப்படி விடுதலை ஆகி வருவான்? ஒருவேளை அவருடைய தூதராயிருக்கும். பாத்தீங்களா? ஜெபிக்கிறாங்க, விடுதலைக்காக உபவாசித்து ஜெபிக்கிறாங்க, கண் விழித்து ஜெபிக்கிறாங்க, காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கிற அந்த நபர்களுக்குள்ள என்ன இல்லை என்றால் இது ஒரு பெரும் குறையை நான் பார்க்கிறேன். உங்களிடத்திலும் அந்த குறை இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். ஜெபிச்சா மட்டும் போதாது, ஜெபிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் என்னை நான் ஜெபித்த பிரகாரம் நடத்துவார் என்கிற அந்த உணர்வோடு கூட காணப்படுங்கள். பிரியமானவர்களே, பேதுரு திரும்ப திரும்ப தட்டி கொண்டே இருந்தான். அதுக்கு பிறகு கதவை திறக்கிறாங்க. பேதுரு அங்கே நிற்கிறான். எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. எதுல சந்தோஷப்பட்டாங்கன்னா, பேதுரு விடுதலையானதுல நம்முடைய பங்களிப்பு இருந்தது. நாங்க ஜெபிச்சோம். எங்க ஜெபத்தை கேட்டு 4 அடுக்கு பாதுகாப்பை கடந்து பேதுரு விடுதலை ஆகும்படி கர்த்தர் நடத்தினார் என்று. ஏன் ஆண்டவர் அந்த 2 குருடர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார் என்று இப்போ உங்களுக்கு புரியுதா? அவர்கள் விசுவாசத்தோட தான் சுகம் பெறுவோம் என்கிற நம்பிக்கை மட்டுமல்ல, இயேசுவால இதை செய்ய முடியும் என்று விசுவாசித்துதான் அவரை நோக்கி கத்தினார்கள். சும்மா இல்ல, கத்தினாங்களா வாதரம். பைபிள்ல கடவுளை குறிச்சு சரியா நீங்கள் அறிந்திருந்தால் அற்புதங்களை காலம் கடந்தல்ல, காலம் தாழ்த்தி அல்ல, இன்றே நீங்கள் காண்பீர்கள். எப்படி என்றால், யோனாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நினிவே பட்டணம் இன்னும் 40 நாட்களுக்குள்ளால கந்தகத்தினாலும் அக்கினியினாலும் எரிக்கப்பட போகிறது என்று சொன்னார். அதை சொல்லும்படி சொன்னார். இவர் போகவே இல்லையே. இவர் என்ன பண்ணார்னா, தர்தீஸ் பட்டணத்துக்கு போகக்கூடிய ஒரு கப்பலை கண்டு அதுல ஏறிக்கொண்டார். கடல்ல என்ன நடந்தது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை நான் விவரித்து சொல்ல விரும்பவில்லை. காலம் சில நேரங்களில் கொஞ்சம் டைம் கூட ஆயிரும். கடைசியில் நினிவே பட்டணத்துக்கு வந்தார். ஒரு நாள் தூரம் நடந்து இன்னும் நினிவே பட்டணம் 40 நாளுக்குள்ள அழிந்து போகும் என்று சொன்னார். சொல்லிவிட்டு ஊருக்கு வெளியில, நினிவே பட்டணத்துக்கும் வெளியில ஒரு கூடார் அமைத்தது போல ஒரு ஆமணக்கு செடிக்கு கீழால உட்கார்ந்து கொண்டான். பயங்கர உஷ்ணமான காலம். நினிவே பட்டணத்துல இவர் சொன்ன பிரகாரமோ இவர் எதிர்பார்த்த பிரகாரமோ அக்கினி இறங்கவில்லை, பட்டணமும் அழியவே இல்லை. இவருக்கு கோபம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் நினிவே பட்டணத்துக்கு வரமாட்டேன் என்று சொல்ல காரணமே உம்மை குறித்து எனக்கு தெரியும். இப்படி சொல்றார் ஆண்டவர்கிட்ட. நீர் பரிவுள்ளவர், நீர் பொறுமை உள்ளவர், நீர் இரக்கம் காட்டுகிறவர், உம்மை நோக்கி மன்றாடுகிறவர்களுக்கு நீர் அற்புதம் செய்கிறவர், நீர் செய்ய இருக்கிற தீங்கை குறித்து மனவருந்துகிறவர், மனமாறுகிறவர். உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் நினிவே பட்டணத்துக்கு வரவில்லை என்று சொல்லி யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லுகிறான். அதாவது ஆண்டவரை பற்றி அவருக்கு தெளிவாய் தெரியும். இவர் சொல்லுவாரு, நம்ம அந்த ஜனங்களுக்கு போய் சொல்லுவோம், அவங்க கண்ணீர் விடுவார், ஜனங்கள் கண்ணீர் விடுவார்கள். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கு பாவ அறிக்கை செய்ததுனால
பாவ மன்னிப்பை கொடுத்து அது சாபத்தின் கட்டுகளை உடைப்பார், தீமைகளை தடுத்து நிறுத்துவார். இப்படி யோனா அறிந்ததுனால சும்மா நம்ம அந்த பட்டணத்துக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்லி கடைசியில அது நிறைவேறாமல் போகும்போது அவனுக்கு அழிவுதான் முக்கியம். ஆனா ஆண்டவருக்கு அழிவல்ல முக்கியம். ஆண்டவர் நோக்கி ஜனங்கள் மன்றாட வேண்டும். இதை எதுக்கு சொல்லுது அப்படின்னா, யோனா கர்த்தரை குறித்து தெளிவாய் அறிந்திருந்தார். இரக்கம் உள்ளவர், பரிவுள்ளவர், பொறுமை உள்ளவர், அன்புள்ளவர். அதோடு கூட நமக்கு வர இருக்கிற தீமைய அவர் தடுத்து நிறுத்த போதுமானவர். அதனால 2 குருடர்களை பார்த்து இதை நான் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டது போலதான் உங்களிடத்திலும் கேட்கிறார். நீங்க சில காரியங்கள்ல பாரப்பட்டு நிற்கிறீர்கள், சில காரியங்கள்ல துக்கப்பட்டு நிற்கிறீர்கள், சில இடங்கள்ல நம்பிக்கை இழந்து நிற்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்களா? நீங்க விசுவாசிக்கிற பிரகார கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களிடத்துல தேவையானது இதை செய்து முடிக்கவும் இதை நடத்தி தரவும் கர்த்தர் போதுமானவர். இதைத்தான் யோபு சொல்கிறார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவர் இறுதி நாளிலே மண் மீது தோன்றுவார். அந்நிய கண்கள் கொண்டு அல்ல, என் சொந்த கண்கள் கொண்டு நான் அதை காண்பேன். சொல்லணும். இதுபோல எந்த சூழ்நிலை நமக்கு எதிராயிருந்தாலும், எந்த சூழ்நிலை நமக்கு சாதகமாய் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவரை விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள பழகி கொள்ளுங்கள். ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு தெய்வீக சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் மனமகிழ்ச்சியை இவர்களுக்கு கொடுப்பீராக. தேவைகளை சந்திப்பீராக. சகோதரர்களால சகோதரிகளால தள்ளப்பட்டு நிற்கிறவர்களுக்கு தேவன் சகோதரரா இருந்து இவர்களை நடத்துவீராக. ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு முயற்சியிலையும் இன்று முதல் இவர்கள் அற்புதங்களை காணட்டும். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக நான் உங்களை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. சமாதானம்.